இன்றைக்கு அவரை சந்திப்பதற்கு கூட ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்று கூட பாராமல் மோடி நிராகரித்தார். இந்த நிராகரிப்பினுடைய வலி அவர் உணர்ந்ததால் நம்மை அங்கீகரிக்கிற ஒருவர் கிடைக்க மாட்டாரா என்றவர் ஏங்கிய பொழுது அந்த அங்கீகாரத்தை அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் நேற்று காலை நடைபயிற்சியின் போது முதல்வரை சந்தித்ததும், மாலை முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்தில் போய் முதலமைச்சர் அவர்களை நலம் விசாரித்ததும், அரசியலில் எதுவும் நடக்கலாம், அதிமுகவை இன்றைக்கு சிதைத்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை விட்டு நேற்று அன்வர் ராஜா, இன்று ஓபிஎஸ், நாளைக்கு இன்னொருவர் என்று அணி அணியாக இடம் மாறுவார் அதிமுக நிர்வாகிகள். அதற்கான சமிக்ஞை நேற்றுக்கு தொடங்கிவிட்டது. தாவைக்காவல் சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பது அவரது நோக்கம் அல்ல. தன்னுடைய இருப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பது அவருடைய இயக்கம். அந்த இயக்கத்தை நிறைவு செய்கிற இடத்தில் திமுக இருக்கிறது, வந்திருக்கிறார். இனிமேல் யுத்த காலத்தில் அண்ணன் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருப்பாரானால் ஒரு குறைந்தபட்ச தொகுதிகளை வாங்கி கொண்டு அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இன்றைக்கு உலக அரங்கில் பிஜேபி கட்சி உலக அரங்கில் இன்றைக்கு ஒரு அவமானத்தை சுமந்து கொண்டு நிற்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் செத்துப்போன பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் என்று கடுமையான வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அதனால் மோடியின் செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிகிறது. இவருடைய எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணம் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொருவராக விலகிவிடுவார். ஜெயக்குமார் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜெயக்குமார் அண்ணன் செல்லூர் ராஜு விலகுவதற்கு வாய்ப்பு. அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிற நிலையில தென்காசி, திருநெல்வேலி நிர்வாகிகள் விலகுவதற்கு வாய்ப்பு. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த பேட்டியிலே அதிமுகவினுடைய மூத்த முன்னோடியாக இருந்த திரு அன்வர் ராஜா அவர்கள் விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். இன்றைய நமது பேட்டியிலே பேசி கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். நேற்று காலை ஒரு முறை வாக்கிங் சென்று கொண்டிருந்த பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார். மாலை அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று நலம் விசாரித்ததாக தகவல்கள். அரசியலிலே பெரும் பரபரப்பான பல தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நொடியும். நீங்கள் சொல்வது போலேயே ஒவ்வொரு அதிமுகவினுடைய காரியகர்த்தாக்களும் நிச்சயமாக விலகக்கூடும். அதே போல் ஓபிஎஸ்சி சம்பந்தமாகவும் கடந்த பேட்டியில் கூறியிருந்தீர்கள். ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3 முறை அதிகாரத்தில் இருந்தவர். அதிகாரத்தில் இருந்தோம் என்கிற அகம்பாவமோ ஆணவமோ ஒரு நொடி கூட அவரிடத்தில் தலைகாட்டவில்லை. அடக்கம் அவரிடம் ஆலோசனை கேட்டது, பணிவு அவரிடம் பாடம் கேட்டது. ஒரு ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர் உட்கார்ந்த சிம்மாசனத்தில் அவர் உட்காரவில்லை, அந்த நாற்காலியில். என்னை கேட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் பழி சுமந்து நிற்கிற பாத்திரம் ராமாயணத்தில் பரதன், சமகால அரசியலில் தமிழ்நாட்டில் அண்ணன் பன்னீர்செல்வம். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அவரை கைவிட்டு அவர் ஒரு அந்தகாரத்தில் சிக்கிக்கொண்ட நேரத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் நின்று 3,42,000
வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் இருந்த அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்தவர். இன்றைக்கு அவரை சந்திப்பதற்கு கூட ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்று கூட பாராமல் மோடி நிராகரித்தார். இந்த நிராகரிப்பினுடைய வலி அவர் உணர்ந்ததால் நம்மை அங்கீகரிக்கிற ஒருவர் கிடைக்க மாட்டாரா என்றவர் ஏங்கிய பொழுது அந்த அங்கீகாரத்தை அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் நேற்று காலை நடைபயிற்சியின் போது முதல்வரை சந்தித்ததும், மாலை முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்தில் போய் சந்தித்ததும், முதலமைச்சர் அவர்களை நலம் விசாரித்ததும், அரசியலில் எதுவும் நடக்கலாம், நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லை என்று அவர் செபி கொடுத்ததும் நான் செய்தித்தாள் வாயிலாக பார்த்தேன். ஆகவே வருகிற காலகட்டத்தில் ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிமுகவை இன்றைக்கு சிதைத்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை விட்டு நேற்று அன்வர் ராஜா, இன்று ஓபிஎஸ், நாளைக்கு இன்னொருவர் என்று அணி அணியாக இடம் மாறுவார்கள் அதிமுக நிர்வாகிகள். அதற்கான சமிக்ஞை நேற்றைக்கு தொடங்கிவிட்டது. அன்வர் ராஜாவுடைய விலகிலிருந்தே அந்த இது துவங்கிவிட்டது. அங்கே இருப்பவர்களெல்லாம் ஒரு துயரம் அவர்களை அழுத்துகிறது. ஒரு விருப்பமில்லாத இடத்தில் இருப்பது மாதிரி ஒரு உணர்வில் அவர்கள் ஒரு வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை சார், இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது வந்து நீங்கள் ஒரு திருப்பு முனையாக சொல்கிறீங்க. ஆனால் அன்வர் ராஜாவும் நம்ம கடந்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்க வந்து அவர் தொடர்ந்து கட்சிக்கு எதிரான சில கருத்துக்களை முன்வைத்தார் பொதுவெளியில். பிறகு அவருக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சது அவருக்கு பிடிக்கல, அதனால் அவர் வந்து வெளியே வந்தார். எக்ஸம்ஷனெல்லாம் அவர் ஒருத்தர் வெளியே வந்தார். இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து நிபந்தனையற்ற ஆதரவுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2017 ரொம்ப நெருக்கமாக தான் என்டிஏவோட இருக்கிறாரு. அவர் வெளியே வந்தது எப்படி சார் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பது அவரது நோக்கம் அல்ல. தன்னுடைய இருப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பது அவருடைய இயக்கம். அந்த இயக்கத்தை நிறைவு செய்கிற இடத்தில் திமுக இருக்கிறது, வந்திருக்கிறார். அவர் வந்து காரசாரமான விமர்சனங்களையோ கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்துகிற தலைவர் அல்ல ஓபிஎஸ். அவர் பக்குவமாக நடந்து கொள்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு செயலாளர் இருக்கிறார்கள் அவருடைய அணியிலேயே. அவருடைய அணியிலேயே எல்லா அணிகளும் இருக்கின்றன. ஒரு ஒரு போட்டி அதிமுக என்கிற வகையில் அந்த அமைப்பு வலுவாகத்தான் இருக்கிறது. அதனால அண்ணன் ஸ்டாலினோடு சந்தித்ததும், இனிமேல் யுத்த காலத்தில் அண்ணன் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருப்பாரானால் ஒரு குறைந்தபட்ச தொகுதிகளை வாங்கி கொண்டு அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அவர் இப்போது இருக்கக்கூடிய தனி அணியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவதற்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் இருக்கிறதா, அல்லது தன்னையே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தன்னையே இணைத்துக் கொள்வார் என்று என்னாலே நம்ப முடியவில்லை. ஏன்னா அவருடைய உயரம் அப்படி. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அதிமுகவை 25 ஆண்டு காலம் இயக்கியவர். அந்த அளவிற்கு அவர் கீழே இறங்க மாட்டார். ஒரு அமைப்பாக இயங்கி அந்த அமைப்புக்குரிய அங்கீகாரம் பெறுகிற வகையில் அண்ணன் ஸ்டாலினோடு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு பல ஆப்ஷன்ஸும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ தாவேகா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதே போல் நாம் தமிழர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் இப்போ திமுக வந்து அவர் நேற்றே நீங்கள் சொன்னது போல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அரசியலில் யாரும் நிரந்தர பகையும் இல்லை நண்பரும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் அந்த டோரையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ பல ஆப்ஷன்ஸ் இருக்கா ஓபிஎஸ் அவர்களுக்கு? இப்போ 3 ஆப்ஷனில் எதுனாலும் அவர் நாம் தமிழரெல்லாம் அவர் ஏற்க மாட்டார். அந்த அடாவடிய அரசியலை அவர் அங்கீகரிக்க மாட்டார். ஒரு ஒரு வாலிபர்களின் கொள்ளிடமாக இருக்கிறது தாவேகா.
ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வீச்சை ஏற்படுத்துவார் என்று அரசியல் பார்வையாளர்கள் தம்பி விஜயை கணிக்கிறார்கள். அந்த வகையில் தாவைக்காவில் சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் ராஜதந்திரமாகவும் சாதுரியமாகவும் சாணக்கியத்தனமாகவும் ஓபிஎஸ் தன் பக்கம் இருக்க வைப்பதற்கு காய்களை அண்ணன் ஸ்டாலின் நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஒரு நம்பகத்தன்மையற்றவர். அவர் இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் தேர்தல் நெருங்கும் சமயத்திலே ஒருவேளை அமித்ஷாவோ அல்லது மோடியோ ஒரு சமரச பேச்சுக்கு அவரை அணுகினால் நிச்சயம் மீண்டும் அவர் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணிக்கு வரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் அவர் இணைவதற்கான சாத்தியங்களும் இருக்குதுன்னு கூட. இல்ல பிஜேபி பலவீனப்பட்டு வருகிறது. அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல அந்த கட்சி சுடர்விட முடியாது. தமிழ்நாட்டு மக்களினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி இருக்கிற கட்சி. இந்திய அரசியல் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு உலக அரங்கில் பிஜேபி கட்சி உலக அரங்கில் இன்றைக்கு ஒரு அவமானத்தை சுமந்து கொண்டு நிற்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் செத்துப்போன பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் என்று கடுமையான வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் மோடியின் செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா போன்ற கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த இடைத்தேர்தல்களில் அந்த முடிவை என்னை கேட்டால் இதுதான் எதிர்காலத்தில் இந்திய மக்களினுடைய தீர்ப்பாக இருக்கும். அந்த வகையில் உளுத்து கொண்டிருக்கின்ற பிஜேபியோடு இனிமேல் நாம் எந்த உறவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு பாண்டிய நாட்டு மறவன் அண்ணன் பன்னீர்செல்வம் தன்னை அவமானப்படுத்திய பிஜேபியோடு இனிமேல் எந்த காலத்திலும் கைகுலுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏன் இந்த நம்ம கேள்வியை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக வைக்கிறோம் அப்படின்னா, அவருடைய கடந்த கால வரலாறு, ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்தது. தமிழகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு இஷ்யூ போச்சு. அந்த சமயத்திலே அவருடைய அவர் ஜல்லிக்கட்டு நாயகன் என்றெல்லாம் அப்போது போற்றப்பட்டவர், அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர். அதன் பிறகு அவருடைய செல்வாக்கு தொடர்ந்து சரிவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் சசிகலா அவர்களே கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முதலில் முழக்கம் வைத்தவர் அவர். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று சர்ச்சையை கிளப்பியவர் அவர். பிறகு அவர் அந்த ஆட்சிக்கு எதிராகவே தன்னுடைய ஆதரவாளர்கள் 13 எம்எல்ஏக்களை வைத்து அவர் எதிராக வாக்களிக்க வைத்தவர். பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமியோடு இணைகிறார். டிடிவி தினகரன் அவர்களை நீக்குகிறார்கள் கட்சியிலிருந்து. பிறகு டிடிவி தினகரன் அவர்களை மறைமுகமாக சந்தித்தார் என்ற செய்திகள் வந்தன. ஒரு முறை ஒரு பிரஸ் மீட்டிலே டிடிவி தினகரன் அவர்கள் அதை எக்ஸ்போஸ் செய்து விட்டார். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. ஐபிஎல் அவர் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னு நமக்கு தெரியாது. கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் நமக்கு தெரியாது. ஐபிஎல்லிலே ஒரு முறை கலந்து கொண்டு அருகில் சபரீசன் அவர்களோடு அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு உரையாடி கொண்டிருந்தாலும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போது அவர் முதலமைச்சரையும் சந்தித்திருக்கிறார். அதிமுகவினுடைய கோர் ஓட்டே ஆன்டி டிஎம்கேனுடைய ஓட்ஸ் தான். அந்த முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தவரா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்? நீங்கள் சொல்வது போல கொள்கையின் அடிப்படையில் தான் அவர் பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு அவர் வெளியே வந்தாரா? அந்த அதிமுகவுக்கு எதிர் திசையில் இருக்கிற கட்சி திமுக என்பது ஜெயலலிதா காலம் வரையில். அந்த காலம் இன்றைக்கு மலையேறிவிட்டது. அதிமுக தொண்டர்கள் திமுகவோடு பகை பாராட்டுகிற இடத்தில் இன்றைக்கு இல்லை. அதற்கு காரணம் அண்ணன் ஸ்டாலினுடைய அணுகுமுறை. முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று ராஜ்பவனில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பொழுது அன்றைக்கு இருந்த ஆளுநர் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட அண்ணன் ஸ்டாலின் ஒரே மேசையில் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டார்கள்.
இந்த கண்ணியமான அரசியலை ஜெயலலிதாவின் காலத்தில் எதிர்பார்க்க முடியாது. அதிமுகவின் நீண்டகாலம் அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் அவர் காலமுற்றார் என்ற செய்தி கேட்டவுடன் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னவர் அண்ணன் ஸ்டாலின். ஒரு திமுக தொண்டன் அம்மா உணவகத்தினுடைய போர்டை கழற்றி வீசி எறிந்தான். திமுக ஆட்சிக்கு வருகிறது என்ற செய்தி வந்தவுடன் அந்த போர்டை கழற்றி எறிந்தவனை வழக்கு பதிவு செய்து அவனை கூண்டிலேற்றி கட்சியை விட்டு நீக்கி நடவடிக்கை எடுத்தவர் ஸ்டாலின். அதனால பகை பாராட்டுகிற அரசியல் அண்ணன் ஸ்டாலினுக்கு உடன்பாடு இல்லை. ரொம்ப முதிர்ச்சியும் பக்குவம் பெற்ற முதலமைச்சர் என்கிற இடத்தில் இருக்கவர் அதிமுகவை பகைத்து கொள்ள தயாரில்லை. அவருடைய நோக்கம் ஒரு பாசிச வெள்ளம் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவக்கூடாது, அதை தடுக்கிற அரண் எங்கே இருந்தாலும் அந்த அரணுக்கு வலிமை சேர்ப்பதுதான். அந்த வகையில் அண்ணன் பன்னீர்செல்வம் பயன்படுவார் என்று முதலமைச்சர் கருத இடம் இருக்கிறது. கடந்த காலத்தில் அவர் தர்ம யுத்தம் நடத்தியதும் சசிகலாவை பகைத்து கொண்டதும் தினகரனை நிராகரித்ததெல்லாம் அவருடைய அரசியல் வாழ்வில் அவர் செய்த தவறுகள். அதில் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் தர்ம யுத்தத்தின் பொழுது அதன் பிறகு அந்த இரவிலேயே செய்தியாளரை கேட்டபொழுது அம்மையார் சசிகலா அவர்கள் கூறியது, முதலமைச்சர் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டு அவர் பேசி கொண்டிருந்தார், அதனால்தான் திமுகவினுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுவதால் தான் இப்படி ஒரு துண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் அவருடைய வாழ்நாளில் அவர் செய்த தவறு. தவறுகளிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்வது தான் நல்ல அரசியல். அதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொண்டு அந்த பாடத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வந்திருக்கிறார். அதனால செப்டம்பர் 4 மதுரை மகாநாட்டில் சசிகலாவே கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. சசிகலாவும் வருவாங்கன்றீங்க, எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பு இருக்கிறது. டிடிவி தினகரனும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஓபிஎஸ்க்கு நேர்ந்த அவமானம் அவருக்கு நேர்ந்திருக்கிறது. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சரை மதிக்கலையே. காலையில் விழா நடக்கிறது, பிரதம அமைச்சர் திருச்சிக்கு செல்லுகிறார், ஏர்போர்ட்ல முதலமைச்சர் சந்திக்கிறார், ஒரு போர் சால்வை அணிவித்து விட்டு முதலமைச்சரை வழி அனுப்பிவிட்டார். ஒரு நாடாளும் பிரதமர் அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சரை தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்கிற இடம் இதுதானா என்றால் எடப்பாடியும் இழிவுபடுத்தி இருக்கிறார், அவமானப்படுத்தி இருக்கிறார், ஒரு தமிழரை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். பிரதமர் சந்திக்காமல் கூட இருந்திருக்கலாம். உட்காருங்கள், ப்ளீஸ் சிட் டவுன் அப்படியாவது சொல்லி உட்கார்ந்து பேசுவது மாதிரி ஒரு புகைப்படத்தையாவது நீங்களோ நானோ பார்க்கும்படியாக செய்திருக்கலாம். ஆனால் நிர்த்தாட்சியமாக ஒரு முதலமைச்சரை விமான நிலையத்தில் சந்தித்து விட்டு போய் தொலை என்பது மாதிரி விரட்டி இருக்கிறார்கள் என்றால் இதை நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அவமானம் தன்னை அண்டுவதற்கு முன்னால் அவர் பாதுகாப்பான இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று தினகரன் கூட முடிவெடுக்கலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த நடவடிக்கையினால இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அட்வான்டேஜ் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் சொல்லப்போனால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை முக்குலத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் தான் ஒரு தென் தமிழகத்தில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவும் இருக்கும். ஓபிஎஸ் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், ஒருவேளை விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தால் நிச்சயமாக வாக்குகள் சிதறக்கூடும், ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஒருவேளை அவரே தன்னை திமுகவில் இணைத்து கொண்டாலோ அல்லது அவர் தன்னுடைய அணியை திமுகவினுடைய கூட்டணியை வைத்துக் கொண்டாலோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ். தென் தமிழகத்தில் எல்லா தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும். எல்லா தொகுதிகளும் ஸ்வீப் பண்ணிடுவாங்க நீங்க மொத்தமா? ஆமாம் ஆமாம். எப்படி சார்? பிஜேபி நயினார் நாகேந்திரன் இருக்கார், அதே சமூகத்தை சேர்ந்தவர். நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் தேர்றதே கஷ்டம். திருநெல்வேலியில் தோத்துருவாருன்றீங்களா? ஆமாம் ஆமாம். எப்படி சார்? அந்த கூட்டணி தான்.
அந்த கூட்டணி மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது அதிமுக இவனுடைய தற்கொலை. அதுக்கு மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கும் 2252 கோடி ரூபாய் 42 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை விடுவிக்க மாட்டேங்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கூட அதை அறிவிக்கலை. மீண்டும் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி டெல்லி சென்று கனிமொழியோடு போய் தர்மேந்திர பிரதானை மீண்டும் சந்திக்கிறார். இப்போ வழக்கும் இன்னைக்கு அது விசாரணைக்கு வர இருக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு நம்மை ஆளாக்குகிறார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் பிஜேபியை ஒத்துக்கொள்ள மாட்டார். இந்த காரணத்தை தான் சொல்றாரு நேற்று பிரஸ் மீட்லேயே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பார்லிமெண்ட்டிலே நம்முடைய இளைஞர்களை அவர்கள் வஞ்சித்து விட்டார்கள், 2152 கோடியை தர மறுத்து விட்டார்கள் சொல்லி திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் இல்லையா? காலம் கடந்த ஒரு விமர்சனமாக, ஒரு அர்த்தமற்ற விமர்சனமாக, ஒரு வெளி தோற்றத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு விமர்சனத்தை அடையாளமாக இது முன்வைக்கிறாரா? ஆனால் வேறு அவர் அவமானப்படுத்தப்பட்டதனால்தான் அவரை பொறுத்தவரையில் அது காலம் கடந்த விமர்சனம். ஆனால் அவர் நேற்று சொல்லி இருப்பது கல்வெட்டு போல உண்மை அல்லவா? கல்வெட்டு போல உண்மை இல்லாமங்க. நீ ராஜராஜ சோழனுக்கு விழா எடுத்து இதெல்லாம் மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறியா? நீ ராஜராஜ சோழன் விழாவிலேயே கூட ஆங்கிலத்தில் பேசியிருக்க வேண்டாமா? அப்ப இந்தியில தானே பேசுகிற, அதை மொழிபெயர்ப்பதற்கு ஒரு ஏன் தேவை? நீ ஆங்கிலத்திலேயே பேசினால் அங்கு திரண்ட தமிழர்கள் அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்வார்களே. நீ அந்த விழாவில் போய் பகவத்கீதை எதுக்கு வெளியிட்ட? அப்ப இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. இந்த பண்பாட்டு படையெடுப்பை சரியாக உள்வாங்கி கொள்ள வேண்டும் தமிழர்கள். உள்வாங்கி கொண்டு விட்டார் அண்ணன் ஓபிஎஸ் என்று நான் நம்புகிறேன். வக்ஃபு பஸ் மசோதாவுடைய அந்த சட்ட திருத்தத்தினுடைய அந்த சட்டத்தை பற்றி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? சிஏனுடைய சட்ட திருத்தத்தை பற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னும் எண்ணற்ற விவகாரங்களில் பாரதிய ஜனதா கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பல திட்டங்களினுடைய விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிலை என்ன? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவர் முழுவதுமா நம்ம அவர் எதிர்வினை ஆற்றதான் செய்வார் தம்பி. நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையிலையும் எதிர்வினை ஆற்றுவார் ஓபிஎஸ். அப்பதான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் என்று அவர் இப்போது உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்ந்திருப்பதனுடைய விளைவுதான் முதலமைச்சர் அவர்களோட சந்திப்பு. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட நிலை என்ன? இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அன்வர் ராஜாவுக்கு அடுத்து சாரசாரியாக வெளியே வருவாங்க. இப்போவும் அதான் நீங்கள் வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க. தமிழ் மகன் ஹுசேனே வருவார் வெளியே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருந்தீங்க. அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு குரூப்பு ஆல்ரெடி நம்ம வெளிப்படையாகவே ஓப்பன் பிரஸ் மீட்லேயே பலரும் முன்னாள் மாஜிக்கல் ஜெயக்குமார் போன்றவர்கள், இன்னும் வைகை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் கடுமையான தங்களுடைய அதிருப்திகளை இருந்து கொண்டே பேசியதை நம்மளால் பார்த்த முடிந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே. அவர்கள் எல்லாம் தற்போது என்ன நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள்? ஓபிஎஸ்னுடைய விலகலை அவர்கள் பார்ப்பார்கள். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு பொருந்தா கூட்டணியை அமைத்திருக்கிறார். பாஜகவுடன் நம்ம இருந்தால் நிச்சயமாக நமக்கு தோல்விதான் அப்படின்ற ஒரு மனோநிலையில் சில நிர்வாகிகள், நிச்சயமாக முன்னணி நிர்வாகிகள் இருப்பார்கள். நீங்கள் சொல்வது போல அவங்களுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கும்? முன்னணி நிர்வாகிகள்னு அப்படி கடந்து போயிடாதீங்க. தொண்டர்கள் பிஜேபியை ஏற்கவே இல்லை. அதிமுக தொண்டர்கள் ஏற்கல. எண்ணெயும் தண்ணீருமாகத்தான் அந்த கூட்டணி இருக்கிறது. நாங்க தான் பெரிய கட்சிங்கிறது மாதிரி நம்முடைய அறிவுலக மேதை எடப்பாடி பழனிசாமி போகிற அந்த 200 ரூபாய் பயணத்துல பிஜேபி காரன் தான் கொடியை வச்சுட்டு முன்னாடி நிற்கிறான். இதை எடப்பாடி உள்வாங்கி கொண்டாரா என்பது எனக்கு தெரியல. ஆனால் அன்றாடம் அவர் ஒரு சித்திரையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த பயணத்தில் மக்கள் மத்தியில ஒரு அங்கீகாரமோ ஆதரவோ இல்லை. எந்த பிரச்சனையை முன்னெடுத்து பேச வேண்டும் என்கிற தெளிவும் அவருக்கு இல்லை. அவர் சும்மா போகிற போக்கில் எதையாவது திமுக அரசின் மீது பழி சுமத்து நினைக்கிறாரே தவிர தமிழ்நாட்டில் எதை பேச வேண்டும், தன்னுடைய கட்சி அடுத்த கட்ட நகர்வுக்கு வருவதற்கு எதை பேச வேண்டும் என்கிற தெளிவு கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. ஆகவே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு அரசியலில் அகதியாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர அதிகாரத்திற்கு வருகிற வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. அதான் நான் ஏற்கனவே கூறியது போல
நீங்கள் தொண்டர்களே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த கூட்டணியை. அவர்கள் முற்றிலுமாக எதிராகத்தான் இருக்கிறார்கள். பல முன்னணி நிர்வாகிகளும் சொல்லியிருந்தீங்க. முன்னணி நிர்வாகிகள் யாரெல்லாம் உங்களுடைய பார்வையில் தெரிகிறது? இவர்கள் எல்லாம் நிச்சயமாக கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நிச்சயமாக போர்க்கொடி தூக்குவார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இவர்கள் போர்க்கொடி தூக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதுன்னு நீங்க அன்வராஜாவை போல யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த இவருடைய எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணம் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொருவராக விலகி விடுவார்கள். அப்படி கொஞ்சம் சில பேர்கள் எல்லாம் நீங்க சொல்லி விட்டீங்கன்னா அப்படியே நம்ம கொஞ்சம் பிரேக்கிங் நியூஸா போடுறோம். ஜெயக்குமார் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜெயக்குமார் ராயபுரம். ஆமா, விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. அண்ணன் செல்லூர் ராஜு விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மதுரை செல்லூர் ராஜு அவர்களும் ஆமா, விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிற நிலையில தென்காசி, திருநெல்வேலி நிர்வாகிகள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கொங்கு சீமை தான் நமக்கு நொங்கு தரும்னு நம்பிட்டு இருக்காருல்ல, கொங்கு சீமையிலே பல முக்கிய நிர்வாகிகள் மிகுந்த அதிருப்தியில் இருக்காங்க. அவர்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எஸ்பி வேலுமணி இவங்கள மாதிரி ஆளுகள் சொல்றீங்களா? எஸ்பி வேலுமணி அவங்க கையில் எடுத்துட்டாங்க. பிஜேபி கையில் எடுத்துட்டு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக அரசியல் செய்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் விலக வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதிமுக காப்பாற்றப்பட வேண்டுமானால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஒரு அரசியல் பார்வையாளராக உங்களிடத்துல பதிவு செய்கிறேன். ஏன்னா அதிமுக பலமாக இருந்தால்தான் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் ஊடுருவம் விழாமல் தடுக்க முடியும். அதனால தேர்தலுக்கு முன்னால அதிமுகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவிக்க வேண்டிய அளவுக்கு அந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார் என்றே நான் கருதுகிறேன். இந்த கூட்டணி நீடிக்கும் என்று நான் இன்னும் நம்பவில்லை. முன்னணி நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. விலக வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக கடும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடைசி நேரத்தில் பிரிவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக சார், பல்வேறு கருத்துக்களை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவும் உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.